Hi guys, welcome to Step by Step Max channel. Previous video la exercise 1.1 la first sum பார்த்தோம். இப்போ second sum பார்க்க போறோம். First question பாருங்க. Let A equal to set of all 1, 2, 3. Aன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ 1, 2, 3 இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி and மற்றும் B. B எப்படி இருக்கும்னா set of all xன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா such that. இந்த சிம்பிளுக்கு நேம் such that. ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். such thatனா கண்டிஷன் இருக்கணும். இந்த எக்ஸுன்ற ஒரு நம்பருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும். என்ன கண்டிஷன் இருக்கணும்னா அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்னா எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பராக இருக்கணும். அந்த எக்ஸ் வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் லெஸ் தென் 10ஆகவும் இருக்கணும். 10க்குள்ளாரையும் இருக்கணும், ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும். அதுதான் இந்த such that கண்டிஷன். ஓகேவா? அப்படி இருக்கிறச்ச நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் A cross B அண்ட் B cross A நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் நம்பர் சிஸ்டம் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு ரேஷ்னல், இர்ரேஷ்னல், இண்டீஜர்ஸ், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ப்ரைம் நம்பர் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ப்ரைம் நம்பர்னால் எக்ஸாக்ட்லி 2 டிவைசஸ் இருக்கணும். ஒரு நம்பருக்கு 2 டிவைசர் இருக்கணும். அந்த 2 டிவைசர் எப்படி இருக்குன்னா 1ஆலேயும் டிவைட் ஆகும், அட் த சேம் டைம் அந்த நம்பராலே அதுவே டிவைட் பண்ணிக்கும். 1 அண்ட் இட் செல்ஃப்னால் அதனுள்ளேன்னு அர்த்தம். ஸோ 1ஆலேயும் டிவைட் ஆகும், அந்த நம்பர் அதுவாகவும் டிவைட் பண்ணிக்கும். அதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர். நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நம்பருக்கு எக்ஸாக்டாக 2 டிவைசர் மட்டும்தான் இருக்கணும். 2 டிவைசருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒரு நம்பர் வந்துட்டு 1ஆல் டிவைட் பண்ண முடியணும், அட் த சேம் டைம் அந்த நம்பராலேயே அது டிவைட் ஆகணும். அப்படி மட்டும்தான் இருந்தால் அந்த கண்டிஷன் வந்துட்டு ப்ரைம் நம்பர். அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா டிவைசஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2ன்ற நம்பர் எடுத்துக்கிறோமா, 2 எதால் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் டிவைட் பண்ணலாம். 1ஆல் எந்த நம்பர் வேணாலும் டிவைட் பண்ணலாம். ஸோ 1ஆல் டிவைட் ஆகுது. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? 1ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1ஆல் டிவைட் ஆகும். 1 2s are 2, ரிமைண்டர் 0 அப்படி இருக்கணும். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் 1 வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? அட் த சேம் டைம் 2ஆலையும் டிவைட் ஆகும். 2 1s are 2, ரிமைண்டர் 0. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். 1ஆலையும் டிவைட் ஆகணும், இட் செல்ஃப் அதனாலையும் அதை டிவைட் பண்ணிக்க முடியணும். 2ன்ற நம்பராலையும் அதை டிவைட் பண்ணிக்க முடியுது. பார்த்தீங்களா? 1ஆல் டிவைட் பண்ண முடியுது, அட் த சேம் டைம் அதே நம்பராலையும் அதை டிவைட் பண்ணிக்க முடியுது. 1ஆலே டிவைட் ஆகும், தன்னாலையும் டிவைட் பண்ணிக்கணும். அதுதான் ப்ரைம் நம்பர். இப்போ 3 பாருங்கள். 1ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 3s are 3, ரிமைண்டர் 0. அட் த சேம் டைம் 3ஆலையும் டிவைட் பண்ணிக்க முடியும். 3 1s are 3, ரிமைண்டர் 0. அதே மாதிரி 5, அதே மாதிரி 7. நாட் ப்ரைம் அப்படி எப்படி இருக்குன்னா 4 பாருங்கள். 4 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும். 1 4s are 4. 2ஆலையும் டிவைட் ஆகும். 2 2s are 4. அட் த சேம் டைம் 4ஆலையும் டிவைட் ஆகும். 4 1s are 4. அப்போ அதே மாதிரி 6 பாருங்கள். 6 1s are 6, 2 3s are 6, 3 2s are 6, 6 1s are 6. ஸோ இதில் என்ன இருக்குன்னா டிவைசர் 3 இருக்குது. 4க்கு டிவைசர் 3 இருக்குது. 6க்கு டிவைசர் 4 இருக்குது. நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? ஒரு நம்பர் வந்துட்டு எக்ஸாக்டாக 2 டிவைசர் மட்டும்தான் இருக்கணும். பட் இதில் எத்தனை டிவைசர் இருக்குது? 4க்கு 3 டிவைசர் இருக்குது. ஸோ இது நாட் ப்ரைம். 6க்கு 4 டிவைசர் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ நாட் ப்ரைம். 2ஐ விட அதிகமான டிவைசர் இருந்துச்சுன்னா அது நாட் ப்ரைம். அகைன் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரைம் நம்பர் வந்துட்டு எக்ஸாக்டாக 2 டிவைசர் மட்டும்தான் இருக்கணும். அந்த நம்பருக்கு 2 டிவைசர் மட்டும்தான் இருக்கணும். அந்த 2 டிவைசர் எப்படி இருக்குன்னா 1ஆலேயும் டிவைட் பண்ண முடியணும், அட் த சேம் டைம் அதாலே அது டிவைட் பண்ணிக்கணும், தன்னாலேயும் டிவைட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் அது வந்துட்டு ப்ரைம். நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்னால் 2 டிவைசர் இருக்கணும். பட் 1க்கு ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்குது. 1 எதால் டிவைட் பண்ண முடியுமா? 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? எதாலையுமே பண்ண முடியாது. 1 1s are 1, அவ்வளோதான். 1க்கு 1 மட்டும்தான் டிவைசர். ஸோ ஒரே ஒரு டிவைசர் தான் இருக்குது. ஸோ அதனால் 1 வந்துட்டு நாட் ப்ரைம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சாச்சா? ஸோ இப்போ நம்ம பியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் தட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோடைய செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா
ப்ரைம் நம்பராக இருக்கணும், அட் த சேம் டைம் 10க்குள்ளார இருக்கணும். லெஸ் தென் 10. லெஸ் தென்னா 10க்கு கம்மியாக, லெஸ்னால் கம்மியான அர்த்தம். ஸோ 10க்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த சச் தட் கண்டிஷன். அப்போ 10க்கு கம்மியாக என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ 2, 3, 5, 7 இதுதான் பியோடைய வேல்யூ. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி பார்ப்போம். ஏயோடைய வேல்யூ என்னவோ அதை நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். பிக்கு பதில் பியோடைய செட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ 1 2ஆல் மேப் பண்ணால் 1, 2. 1 3ஆல் மேப் பண்ணால் 1, 3. 1 5ஆல் மேப் பண்ணால் 1, 5. 1 7ஆல் மேப் பண்ணால் 1, 7. ஓகேவா? இப்போ இந்த 1 வேல்யூ முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் 2 2ஆல் மேப் பண்ணால் 2, 2. 2 3ஆல் மேப் பண்ணால் 2, 3. 2 5ஆல் மேப் பண்ணால் 2, 5. 2 7ஆல் மேப் பண்ணால் 2, 7. இப்போ தேர்ட் எலிமெண்ட் 3 2ஆல் மேப் பண்ணால் 3, 2. 3 3ஆல் மேப் பண்ணால் 3, 3. 3 5ஆல் மேப் பண்ணால் 3, 5. 3 7ஆல் மேப் பண்ணால் 3, 7. தர்ஃபோர் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம். இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். பியோடைய வேல்யூ 2, 3, 5, 7 எழுதியிருக்கேன். கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஏக்கு பதில் 1, 2, 3. இப்போ மேப் பண்ணுறோம். 2க்கு 1 மேப் பண்ணால் 2, 1. 2க்கு 2 மேப் பண்ணால் 2, 2. 2க்கு 3 மேப் பண்ணால் 2, 3. இப்போ 3க்கு 1 மேப் பண்ணால் 3, 1. 3க்கு 2 மேப் பண்ணால் 3, 2. 3க்கு 3 மேப் பண்ணால் 3, 3. இப்போ 5க்கு 1 மேப் பண்ணால் 5, 1. 5க்கு 2 மேப் பண்ணால் 5, 2. 5க்கு 3 மேப் பண்ணால் 5, 3. 7க்கு 1 மேப் பண்ணால் 7, 1. 7க்கு 2 மேப் பண்ணால் 7, 2. 7க்கு 3 மேப் பண்ணால் 7, 3. ஸோ அவங்க கேட்டுக்கிறது ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1லேருந்து தேர்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.